இவங்களுடைய பெயர் ராஜேஷ். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. இப்பதான் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கணும், நல்ல சம்பளத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. இதனால தன்னுடைய நெருங்கிய நண்பர் கதிருக்கு போன் பண்றாங்க. எங்க சைடு பெருசா ஒன்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கல, உங்க பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கி வேலை வாய்ப்பு பார்க்க முடியுமா? ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் நான் எதிர்பார்த்த சேலரி எனக்கு கிடையாது அப்படின்னு புலம்புறாங்க. நம்ம கதிர் எதுவுமே யோசிக்காம, நீ அடுத்த பஸ்ஸே பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துரு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம பக்கம் இருந்து ஈஸியா பார்த்தனா நீ வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தையை சொல்றாங்க. நம்ம ராஜேஷுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏற்கனவே நம்ம ராஜேஷும் சரி இந்த பக்கம் கதிரும் சரி நல்ல நெருங்கிய நண்பர்களா இருந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம கதிர் தன்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா மட்டும்தான், சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருசா யாரும் கிடையாது, அக்கா தங்கச்சி எதுவும் கிடையாது, வீட்டுக்கு ஒரே பையன் தான் கதிர். அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தனா நம்ம கதிரை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனை பத்தி நம்ம ராஜேஷ் கிட்ட கதிர் அதிகமாவே சொல்லியிருக்கிறாங்க. ராஜேஷ் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நேரா பஸ்ஸை பிடிச்சு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு பார்த்தனா அழைச்சுக்கிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ராஜேஷ் கதிரை பார்த்து கேட்கிறாங்க, இவங்க யாரு, உன்னைய மாதிரியே பார்த்தனா இருக்கிறாங்களே, உங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் நம்ம கதிர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இது வேற யாரும் இல்லடா, எங்க அம்மாடா அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க. உண்மையிலுமே நம்ம ராஜேஷுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு வயசுல இவ்வளவு எங்க கொஞ்சம் கூட நரைமுடியே இல்லாம இவ்வளவு இளமையா இருக்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளார 1008 கற்பனையை ஓட விட்டுக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் வீட்டுக்கு உள்ளார அழைச்சிட்டு போறாங்க. ஏற்கனவே நம்ம ராஜேஷோடைய அம்மா, அவங்களுடைய பெயர் மலர். மலர் வீட்டுக்கு நம்ம ராஜேஷ் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகையில சமைச்சு கொடுக்கறாங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, இது நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்க, உங்க வீடு மாதிரி நினைச்சுக்க, ஏற்கனவே நம்ம கிட்ட 2 மாடி இருக்கு, நீ மாடியில தங்கிக்கலாம் இல்ல கீழே கூட தங்கிக்கலாம், உன்னுடைய விருப்பம் போல இந்த வீட்டுல நீ உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம், இங்க இருந்து பொறுமையா அமர வேலை பாரு, வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடாத, நீ நம்ம வீட்டிலே பார்த்தனா தங்கிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையான விஷயத்தை சொல்றாங்க. இது எல்லாம் கேட்டு நம்ம ராஜேஷுக்கு ரொம்பவே பார்த்தனா சந்தோஷம் அடைஞ்சிருது. எப்படியோ நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இப்ப இருக்கும் போதுதான் நம்ம கதிரும் பார்த்தனா சொல்றாங்க, இன்னும் நான் 2 நாளோ இல்லது 3 நாளோ பார்த்தனா தான் நான் இங்க இருப்பேன், அதுக்கப்புறமா நான் ஃபாரின் கிளம்பிடுவேன், பாஸ்போர்ட் விசா எல்லாமே என் கையில ரெடியா இருக்குது, நான் ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான், அங்க போயிட்டு எனக்கு வேலை செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னையும் நான் கூப்பிட்டுக்கிறேன், அது வரைக்கும் நீ நம்ம வீட்டிலே தங்கிக்கிட்டு இங்க லோக்கல்ல உனக்கு நல்ல வேலை கிடைச்சா நீ பாரு அப்படின்ட்டு பார்த்தனா கதிர் நம்ம ராஜேஷ் கிட்ட சொல்றாங்க. ராஜேஷ் எப்படி நம்ம தனிமையா அதுவும் இளமையா இருக்கிற மலர் கூட எப்படி தங்குறது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணாலும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. அந்த 2 நாள் 3 நாளா பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் சரி ராஜேஷும் சரி வெளியிடங்களுக்கு சுத்தி பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா கதிர் வீட்டுல அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு அம்மாவை நீ முழுசா பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபாரின் பார்த்தன கிளம்பிடுறாங்க நம்ம கதிர். இப்போதைக்கு வீட்டுல இருக்கிறது 2 பேர் மட்டும்தான். இந்த பக்கம் நம்ம ராஜேஷ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலர், இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதனால சாப்பாடு பாத்தீங்கன்னா அடிக்கடி கடையில வாங்கி பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நம்ம மலருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாட்டையும் வீட்டுல பாத்தீங்கன்னா செஞ்சு சமைச்சு சாப்பிடவும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் மலர் அடிக்கடி சொல்லுவாங்க, பரவாயில்ல, நீ உண்மையிலுமே என் மகனை விட ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கிற, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்பவே பாசமா பார்த்தனா பழகிக்கிட்டு இருக்க, ஏன்னா என் பையன் யாருக்கிட்டையும் அவ்வளவு தூரம் பேச மாட்டான், ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பான், பாரு நீ கூட பாத்தீங்கன்னா நான் சோபாவோட உக்காந்துருக்கேன் அப்படின்னு என் பக்கத்துல உக்காந்துருக்க, நாம 2 பேரும் சந்தோஷமா பார்த்தனா படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவே என் பையன் அப்படின்னா செல்போனை எடுத்துக்கிட்டு இந்நேரம் மாடியில இருக்கிற பெட்ரூமுக்கு போயிடுவான், போய் கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணுவான், படம் பார்ப்பானா இல்ல தூங்குறானா அப்படிங்கிறது கூட தெரியாது அப்படின்னு மகனை பாத்தீங்கன்னா செல்லமா திட்டி நம்ம ராஜேஷ் கிட்ட மலர் சொல்லி ஆரம்பிப்பாங்க. நம்ம
ராஜேஷும் சரி அதையெல்லாம் ஒண்ணா கேட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அப்படியே பார்த்தா விட்டுருவாங்க. எப்படியோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா மலருடைய ரெக்கமெண்டேஷன் மூலியமா பக்கத்துல இருக்கிற ஒரு அலுவலகம், ஒரு ஆபீஸ் வேலைக்கு பார்த்தீங்கன்னா சேர்றாங்க. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் சம்பளம். இதனால நம்ம ராஜேஷும் சரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எப்படியாவது மாசம் வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும். இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட நம்ம இங்க சாப்பிட்றோம் தங்குறோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு 5,000 பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம மலர் வந்து எதையும் பொருட்படுத்தாம அந்த பையன் நம்ம வீட்டுல நம்ம கூடவே இருந்தா என்ன தப்பு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கும் போதும் சரி நம்ம மலர் வந்து வித்தியாசமான துணிகளை போட்டுக்கிறதும், அடிக்கடி சாரி இந்த பக்கம் கொஞ்சம் ரொமான்டிக் லுக்கா வந்து பாத்தீங்கன்னா நைட்டி போட்டுக்கிறது வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம ராஜேஷ் பாத்தீங்கன்னா அதை பத்தி பாத்தீங்கன்னா பெருசா வந்து கண்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா வயசு பையன் அப்படிங்கிறதுனால அந்த இளமை பாத்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தோன்னா அந்த கண்கள் மூலியமா ஊஞ்சலாடவே பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா மளிகை கடைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. வா நம்ம 2 பேருமே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. மளிகை கடைக்கு போறாங்க. அதுக்கப்புறமா துணி கடைக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. சாரி வாங்குறாங்க, பிளவுஸ் வாங்குறாங்க, வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதை வந்து பெட்ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா கட்டிட்டு வந்து காட்டுறாங்க. இந்த சாரி எப்படி இருக்கு, நல்லா இருக்குதா அப்படிங்கிறாங்க. நம்ம ராஜேஷுக்கு ஒண்ணுமே புரியறது கிடையாது. என்ன இதெல்லாம் கணவர்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட காட்டுறது, அவங்களுக்கு நான் பையன் மாதிரி, ஏன் இதையெல்லாம் நம்ம கிட்ட இப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் கொஞ்சம் வர வந்து ஆரம்பிச்சிருக்கு. இருந்திருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காம நட்பு ரீதியாவே உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருக்குது ஆண்டி அப்படின்னு வந்து பார்த்தனா சொல்றாங்க. நீ வந்து என்னைய இதுக்கப்புறம் வாங்க போங்கெல்லாம் கூப்பிட தேவையில்ல, வா போன்னு கூப்பிட்டாவே போதும் அப்படின்ட்டு சோபா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ராஜேஷை அடிக்கடி தொட்டு பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் கண்ணத்தை கிள்ளவும் பார்த்தனா ஆரம்பிச்சிருப்பாங்க. கடுமையான மழை பெஞ்சாலும் இந்த பக்கம் கொஞ்சம் இடி இடிச்சாலும் அடிக்கடி பாத்தீங்கன்னா ராஜேஷ் பக்கத்துல உட்காந்து உரசி வந்து உட்காரிட்டு கதை பேசவும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியா அலுவலக வேலை கிடைச்சாச்சு. மாசம் சம்பளமும் பார்த்தன கிடைச்சாச்சு. அந்த சம்பளத்துல ஒரு பகுதியை நம்ம மலர்கிட்ட கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மலரும் சரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, நீயும் பார்த்தேன்னா என்னுடைய வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க மாதிரி தான், எனக்கு என்னமோ உன் பக்கத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இதுக்காகலாம் நீ வந்து வேலை செஞ்ச சம்பளத்தை எங்க கிட்ட கொடுக்க வேணாம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்த ஒரு விருந்தினர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உன்னை நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்த காசை வாங்க வந்து பார்த்தனா மறுத்துறாங்க. இப்படி நாட்கள் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது மலர் வந்து நம்ம ராஜேஷ் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசுறது, தொட்டு பேசுறதோடைய பாத்தீங்கன்னா எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாவே பார்த்தீங்கன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷுக்கு சரி நாட்கள் ஆக கல்யாண ஆசையும் பாத்தீங்கன்னா வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. கல்லூரி படிக்கும் போதும் சரி, ஊர்ல இருக்கும் போதும் சரி, அதிகமான பெண்கள் கிட்ட பெருசா பேசி பழக்க வழக்கம் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம மலர்கிட்ட நல்ல நெருங்கி பேசிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னுடைய அலுவலகத்துக்கு, தன்னுடைய ஆபீஸுக்கு வந்து மலர் வந்து நம்ம ராஜேஷை வந்து கூப்பிடுறாங்க. ராஜேஷும் சரி என்ன பண்றது, ஏன் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற சந்தேகத்துல பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு அவங்கள அழைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கு போறாங்க. போன உடனே அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேலாளர், மலருடைய மேலாளர்கிட்டையும் பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க தான் என்னுடைய பையன் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோன்னா புரியல. நம்ம ராஜேஷும் ஆபீஸுக்கு போயிட்டு மலரும் பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கு போயிட்டு 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கடுமையான மழை, கிட்டத்தட்ட கரண்ட் சுத்தமேலுமே கிடையாது. நம்ம ராஜேஷ் வந்து மாடியில தான் படுத்து தூங்குனாங்க. இந்த பக்கம் மலர் வந்து கீழே இருக்கிற பெட்ரூம்ல தான் படுத்து தூங்குனாங்க. நம்ம மலர் வந்து மாடிக்கு போயிட்டு எனக்கு கீழே தனிமையில படுக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதனால நீ கீழே வந்து என்னுடைய பெட்ரூம்ல என் கூட வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நம்ம ராஜேஷுக்கு என்ன பேசுறது அப்படிங்கிறதே புரியல. என்னடா இது, இவங்களாவே பார்த்தனா இப்படி கூப்பிடுறாங்களே, என்ன பண்றது, ஏதோ உதவி அப்படிங்கிற அடிப்படையில தானே
கூப்பிடுறாங்க, நாம வந்து அவங்க ரூம்ல படுத்து தூங்குனா என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணத்துல பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு பார்த்தோன்னா ஒரே பெட்ரூம்ல 2 பேரும் பார்த்தோன்னா படுக்கிறாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கரண்ட் வந்துருச்சு. இப்ப இருக்கும் போதுதான் யாரோ அந்த பெட்ரூமை நோட்டம் விடுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல் கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா ஹால்ல இருக்கிற லைட் எரியுது. திடீர்னு பார்த்தா பெட்ரூம்ல இருக்கிற கதவை வந்து யாரோ திறக்கிறாங்க. கண்ணு முழிச்சு 2 பேரும் பார்த்தனா பாக்குறாங்க. நம்ம வெளிநாட்டுக்கு போனதா சொன்ன அந்த கதிர் வந்து பாத்தீங்கன்னா கதவை வந்து திறக்கிறான். அப்பதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை கண்டமேனிக்கா வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். நாங்க வந்து உன்னை என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தனே, ராஜேஷ் வந்து பெத்த பையன் மாதிரி நீ நினைக்க வேணாமா, 2 பேருமே ஒரே பெட்ரூம்ல இருக்கிறீங்களே அப்படின்னு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜேஷோடைய நம்ம மலர் வந்து நம்ம கதிர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல, என்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் நான் அங்க படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்ம பத்தாததுக்கு ராஜேஷும் புரிய வைக்கிறாங்க. ஆனா கதிர் வந்து எதுவும் கேட்கிற மாதிரி பார்த்தனா கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நினைச்சு அதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னமா திட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பதிலுக்கு வந்து நம்ம ராஜேஷ் கேட்ட ஒரே கேள்வி, நீ வெளிநாட்டுக்கு போறதா சொன்னியே, திடீர்னு எப்படி நீ இந்த நேரத்துல இங்க வந்திருக்கலாம், அதை முதல்ல நீ காரணத்தை சொல்லு, அப்படி என்ன நீ எங்க போயிருப்ப, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப, எங்க தங்கியிருப்ப, அதை மட்டுமாச்சும் சொல்லு அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்ம கதிர் வந்து சொல்றாங்க, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகல, எனக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட பார்த்தனா விருப்பம் கிடையாது, நான் என்னுடைய மாமா வீட்டுல தான் இவ்வளவு நாளா பார்த்தனா தங்கியிருந்தேன். அவரு வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு, உங்க அம்மா வந்து ஒருத்தர் கூட தொடர்புல வந்து பார்த்தனா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தனா சொல்லியிருந்தாங்க. எனக்கு எங்க அம்மா மேல அவ்வளவு கூடி சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா இருக்கும்போது எப்படி வேணாலும் அவங்க முகத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆனா இப்பவும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரை பார்க்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் நான் வந்து உன்னையே இந்த ரூம்ல விட்டுட்டு உன்னையே இந்த வீட்டுல விட்டுட்டு நான் வெளியில போனேன். எப்படியும் எங்க அம்மா வந்து உன்னைய வந்து எதையாவது ஒண்ணு பேசி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முயற்சிப்பா, கையுங்களவுமா பிடிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் இவ்வளவு கோடி வேலையை பார்த்தேன் அப்படின்னு நம்ம கதிர் வந்து அம்மா முன்னாடியும் சரி, இந்த பக்கம் நம்ம ராஜேஷ் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா அம்மா சொல்றாங்க, சொத்து பிரச்சனை காரணமா உங்க மாமா கிட்ட போனோம், உங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட பழியை என் மேல தூக்கி போடுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க கிடையாது. இது தேவையில்லாத பழி. மத்தபடி பாத்தீங்கன்னா எனக்கு 2வது திருமணம் பண்ணிக்க கூடிய ஏகப்பட்ட வாய்ப்பு இருந்துச்சு. நீ நல்லா இருக்கணும், நீ தனிமையில இருந்துட கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உண்மை என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அலுவலகத்துல என்னுடைய மேலாளர் வந்து என் மேல ரொம்ப வந்து பிரியப்படுறாங்க, என்கிட்ட தனிமையில இருக்கணும் அப்படின்னு என்னென்னமோ பார்த்து சொல்றாங்க. அந்த பயத்தை போக்கத்தான் நான் வந்து ராஜேஷ ஆபீஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவன் தான் என்னுடைய பையன் அப்படிங்கிற பயத்தை எல்லாத்துக்கும் முன்னாடியும் காட்டிட்டு வந்தேன். இரவு நேரத்துல எனக்கு என்னென்னமோ பயமாயிடுச்சு, அதனால தான் ராஜேஷ என் பக்கத்துல படுக்க வச்சேன். இது எல்லாம் என்ன தப்பு, யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பேசுறியே, அம்மா பேச்சை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம மலர் வந்து சரி நம்ம கதிர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. கதிரும் சரி உண்மை என்ன அப்படிங்கிறத மலர் மூலியமா இன்னும் பார்த்தீங்கன்னா ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பக்கம் ராஜேஷ் மூலியமா இன்னும் பார்த்தீங்கன்னா ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த பக்கம் தன்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க நம்ம கதிர். இப்படி இருக்கும் போதுதான் ஒரு வழியா எல்லாருமே பார்த்தோன்னா சமாதானமா ஆகனா கூட நம்ம கதிர் வந்து நாட்கள் ஆக ஆக வீட்டுல பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து சரியான சந்தர்ப்பம். ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, சந்தோஷமான முறையில போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறாங்க, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. நான் வந்து என்னுடைய ஊருக்கு நான் போறேன், எனக்கு அங்க ஒரு நல்ல வேலை ஒண்ணு ரெடியா இருக்கு அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தன்னுடைய நெருங்கிய நண்பர் வீட்டை விட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் வந்து நல்ல முறையாவே வெளியில போறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால, நல்ல திறமையான இருந்ததுனால
சப்ஜெக்ட்ல நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணினதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. வேலை நேரத்திலேயே அங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி இப்போதைக்கு ராஜேஷ் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா வாழ வந்து ஆரம்பிக்கிறான். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய நண்பனை வந்து பார்த்தா சந்தேகப்பட்டுட்டோமே, நல்ல பையனை சந்தேகப்பட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா புழுக்கமா இருந்தாலும் தன்னுடைய அம்மா மேல எந்த சூழ்நிலையிலும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தேகப்படக்கூடாது, அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நல்லபடியா வாழவும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க.